கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலேயும் அனுதினம் அண்ணா என்ற வேத தியானத்தினால் இன்றைக்கு உங்களை சந்திக்க தேவன் செய்த கிருபைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். கிருபையாய் தந்த நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறிடுங்கள். இந்த காலவேளை வேத தியானத்திற்காக 2 நாளாகமும் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 12, 13 வசனங்களை தியானியுங்கள். சாலமோன் கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டி முடித்து அதை பிரதிஷ்டை செய்து விட்டான். அதோடு அந்த வேலையை அவன் நிறுத்தி கொள்ளவில்லை. மாறாக 13ஆம் வசனம், ஒவ்வொரு நாளின் கட்டளைக்கு தக்கதாக மோசேயினுடைய கற்பனையின்படியே ஓய்வு நாள், மாதப்பிறப்பு, வருஷத்தில் 3 தரம் ஆசரிக்கப்படும் பண்டிகைகளாகிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, கூடார பண்டிகையில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். இந்த வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். இன்றைக்கும் ஆலயத்தை நாம் கர்த்தருக்கென்று கட்டுகிறோம். நல்லது. அநேகருக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும், தேவனுக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்டிவிட்டோம் என்று சொல்லி. நல்லது. ஆனால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தினந்தோறும் பலி செலுத்தப்படுகிற ஆராதனை நடைபெறுகிறதா என்பதை கவனிக்க வேண்டும். ஆலயம் கட்டி முடித்தா கொஞ்ச காலம் அந்த ஆலயத்தில் தொடர்ந்து ஜெபம் நடக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஜெபம், வெள்ளிக்கிழமை ஒரு ஜெபம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ஆலயத்தில் ஜெப சத்தமே இருக்காது. நான் சொல்லுவேன், தேவாலயத்தை கட்டினது எதற்காக? தேவனை பலி செலுத்தி தொழுது கொள்வதற்கு தானே. பிரமாணத்தை பார்க்கிலும் நமக்கென்று ஒரு சித்தத்தை தேவன் வைத்திருக்கிறார். நம்ம ஏற்படுத்தின நோக்கமே அவரை துதிப்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக. அப்படியானால் தேவாலயத்தை கட்டி வைத்துவிட்டு அதில் அன்றாடக பலி, அன்றாடக துதிகள், ஸ்தோத்திரங்கள், விண்ணப்பங்கள், இதை நாம் அன்றாடம் செலுத்தாமல் அந்த ஆலயத்தினால் என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்கள். நீங்கள் போகிற ஆலயத்திற்கு நீங்கள் அன்றாடம் செல்லுகிறீர்களா? தேவனை ஆராதிக்கிறீர்களா? தேவனுக்கு பலி செலுத்துகிறீர்களா? சொல்லிக்கொள்ளலாம், ஒரு பெரிய ஆலயத்துக்கு போகிறேன். உங்கள் பங்கு என்ன? அந்த ஆலயத்தில் உங்களுடைய பங்கு என்ன? அந்த ஆலயத்தில் நீங்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் தொழுது கொள்ளுகிறார்களா? தினந்தோறும் ஆலயம் செல்லுகிறீர்களா? நிறைய கேள்வி இருக்குல்ல. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறீங்களா? திருவிருந்து ஆராதனையில் பங்கெடுக்கிறீங்களா? பண்டிகை காலங்களில் பங்கெடுக்கிறீங்களா? எதற்காக தேவன் ஆலயத்தை கொடுத்தார்? தேவனுக்கு பலி செலுத்துவதற்காக ஆலயத்தை கொடுத்தார் அல்லவா? சாலமோன் பாருங்கள், ஆலயம் கட்டி முடித்து விட்டேன் என்று சொல்லி அவன் பிரமாண்டமாய் பிரதிஷ்டை விழாவையெல்லாம் நடத்திவிட்டு அவன் தினந்தோறும் செய்ய வேண்டியதை செய்து வந்தான். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆலயத்தில் தினந்தோறும் செல்லுங்கள். தினந்தோறும் அந்த ஆலயத்தில் பலிகள் செலுத்தப்படட்டும், ஜபதூபங்கள் ஏறெடுக்கப்படட்டும், நன்றி பலிகள் ஏறெடுக்கப்படட்டும். அந்த ஆலயம் திறந்திருக்கிறதை நீங்கள் பாருங்கள். அந்த ஆலயத்துக்குள்ளே செல்லுகிறதை நீங்கள் உறுதி செய்யுங்கள். இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா தேவனும் சந்தோஷப்படுவார். ஆலயத்தை கட்டின நமக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆகவே இன்றைக்கு பல ஆலயங்கள் ஆலயங்களாக இருக்கிறதை தவிர ஆராதனை ஸ்தலங்களாக இல்லை. இந்த நிலை மாறட்டும். மாற்றுவதற்கு ஒரே ஒரு வழி, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் எல்லாரும் அவரவர்களுக்கு தேவன் கொடுத்த ஆலயத்தில் போய் அவரை ஆராதியுங்கள். அப்படி செய்து பாருங்கள், தேவனும் சந்தோஷப்படுவார், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், சத்துரு வெட்கப்பட்டே போய்விடுவான். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியிலேயும் தந்த நல்ல சிந்தையின்படி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலயத்தில் தினந்தோறும் பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்ள, ஆராதிக்க, ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை அப்படியே நீங்கள் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.